Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6 டிஃப்ரெண்டான சூப்பர் டூப்பர் இன்டர்ன்ஷிப்ஸ் தான். ஸோ நீங்க வந்து 3 months வந்து ஃப்ரீயா இன்டர்ன்ஷிப் பண்ணணும் வித் ஸ்டைஃபண்டோட அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, எந்த டிகிரி நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த இயரில் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு மட்டும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரி, வாங்க என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஐபிஎம் உடைய ஒரு சூப்பரான இன்டர்ன்ஷிப் தான். ஸோ உங்களுக்கான ஹையரிங் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த பர்டிகுலர் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி வந்துட்டு புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூவாக ஒரு மெம்பர் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஆன்போர்டிங் அண்ட் ஆஃப் போர்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனில் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு நான் டெக்னிக்கல் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் கோடிங் நாலேஜும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கும். ஸோ ப்ராஜெக்டோட ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணி ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒர்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ தேர்ட் இயரில் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் இயர் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும். அதாவது உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்ட் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு அப்ளைங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்ளை டு ஜாப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் எட்டுங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சப்மிட் பட்டன் வரும். ஸோ கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து போகும். ஸோ அடுத்த பேஜில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஓலாவோட எலக்ட்ரிக் இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஓலா ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஓலா ஸ்கூட்டர்ஸை டெஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அப்படின்னா ஓலா ஸ்கூட்டர்ஸில் ஏதாவது ஒரு இஷ்யூனா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ ஓலா ஸ்கூட்டர் டிரைவர் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப்போடைய எண்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டைஃபண்ட் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 15,200 rupees வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி சில சிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிட்டிக்கு நீங்கள் ரீலோகேட் ஆகிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸும் வந்து அவங்களே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஸ்டே ப்ளஸ் ஃபுட்டும் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே வந்துட்டு உங்களுக்கு 3 hours வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபோன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த வீக்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட காலேஜ் நேம், அதுக்கடுத்து ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது உங்களுக்கு வந்து எந்த சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சென்னை கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் கோயம்புத்தூர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ரீலோகேட் ஆகி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக வந்து இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எதுவும் டெக்னிக்கலாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்டடாக இந்த ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அது வந்து உங்களுடைய ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும், இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக பார்க்கக்கூடியது மவுண்ட் ப்ளூ அப்படிங்கிற கம்பெனியோட இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெங்களூர், டெல்லி, மும்பை, சென்னை, ஸோ எல்லா லொக்கேஷன்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 months ட்ரைனிங் பிளஸ் உங்களுக்கு இதோட ஜாபும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், அதே மாதிரி எம்சிஏ. ஸோ நீங்க வந்து இந்த கேட்டகரிஸ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இயர் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து கோடிங் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ C++, ஜாவா, பைத்தான், PHP, ரூபி, இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்கான ஒர்க் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000 வந்து ஃபர்ஸ்ட் 3 months கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 lakh per annum வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது 33,000 per month வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 15 months வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 lakh to 12 lakh per annum வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுடைய ஸ்டைஃபண்ட் அண்ட் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லிட்மஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ PH டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து கிளியர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ மோர் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இதை பற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எப்போல்லாம் டெஸ்ட் எடுக்கலாம் ஆன்லைன்லன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா ஸோ லாகின் டு அப்ளைங்கிற பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணியிருந்ததுனால எனக்கு லாகின் ஆயிடுச்சு. அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணணும் மவுண்ட் ப்ளூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து வரும். ஸோ இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈவன் ஃப்ளோடைய இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து MBA படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை BBA படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை HR ரோலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அக்வசிஷன் அசோசியேட் இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் சம்மந்தப்பட்ட இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எந்த ஃபீல்டுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேட்டா என்ட்ரி மட்டும் கூட பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போட ஸ்டைஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஸ்டார்டிங் வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கில் இருந்து தான் கம்ப்ளீட்டாக இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டி இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க, SCM இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்க்குலாம் எப்படி அப்ளை பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபார்ம் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து
பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெஷர்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஜியோவுடைய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரீட் பண்ணுறப்பே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஜியோ க்ளவுடில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ மீட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஓடி இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவோடைய ப்ராடக்ட்ஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜியோ எங்கேஜ் கியூஏ, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஸோ மேக்ஸிமம் ஷிஃப்ட் ஆக முடியும். மற்றது பார்த்தீங்கன்னா மும்பை, அகமதாபாத்லாம் நம்மளால ஷிஃப்ட் ஆக முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சப்மிட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லாகின் வந்து உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் வரும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ரிஃபரன்சஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ இந்த 6 இன்டர்ன்ஷிப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண போறவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.